ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம்னா 12th கெமிஸ்ட்ரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கம்பல்சரி கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும், எதுலேருந்து கேட்பாங்க, எது இம்பார்ட்டன் சொல்லி தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் எடுக்கலாம். அந்த ட்ரிக்கை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கம்பல்சரி 12th கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் 1 3 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்கில் வந்து சம்மு கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வந்து ரியாக்ஷன் கேட்பாங்க. அதே மாதிரி 3 மார்க்கில் சம்மு கேட்டாங்கன்னா 2 மார்க் ரியாக்ஷன் கேட்பாங்க. அப்போனா ஒரு ரியாக்ஷனு ஒரு சம்மு கன்ஃபார்ம் கேட்பாங்க. சப்போஸ் ரெண்டுமே இல்லாட்டி தான் சினாரியோ கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது சினாரியோனா எந்த மாதிரினா கான்செப்ட் ரீதியாக கேட்பாங்க. ஆனால் கான்செப்ட் சிறுசாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அது கான்செப்ட் எடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி சம் எதிர்பார்க்கலாம். அப்படியே நீங்கள் பார்த்தது வரலாட்டி கூட சாய்ஸில் சம் இருக்கும், அட்டன் பண்ணி மார்க் எடுத்துடலாம். ஏன்னா சம் எடுக்க போனால் மார்க் ஈஸியாக வந்துடும். நீங்கள் 2 மார்க் 3 மார்க் எடுக்க போனால் நம்ம ஆன்சருக்கு படி மார்க் எழுதாட்டி மார்க் குறைஞ்சிரும். அதே இதை நம்ம சம்ம பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மார்க்ஸை கொண்டு வந்துடலாம். ஓகேயா? ப்ராப்ளம்ஸில் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் தான் கேட்பாங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் கேட்பாங்க. மொத்தமே நம்ம இதில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் 3 கெமிஸ்ட்ரி இருக்குது. அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் கேட்பாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா 6, 7, 8, 9, 10. அதில் 10வது இது வந்து தியரி, ஃபுல் தியரி. அதனால 6, 7, 8, 9 இதில் இருந்தால் சம் கேட்பாங்க. இது தவிர்த்து வேறு கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அதை என்னென்ன சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 6 வந்து தமிழ் மீடியம் புக்கில் 205, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 185. அதில் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு சம் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் புக்கில் எடுத்துக்காட்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எடுத்துக்காட்டு 2 போட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் வந்து 18, 22, 23 இந்த 3 ஆச்சும் பார்த்துட்டு போங்க. இதை பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடலில் தான் பப்ளிக்கில் இதுவாக கேட்டிருக்காங்க. அதுபடி கொடுத்துருக்கேன், இது படிக்கோங்க. இதோட ஃபார்மில் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து யூனிட் 7, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க, ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4, 6, 7 இந்த 3 கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. எனக்கு கேட்ட 7 சாப்டர் பொறுத்து ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஃபுல்லாட்டியும் பார்க்கலாட்டி இந்த 3 வச்சும் பார்த்துட்டு போங்க. இந்த 3 ரிப்பீட்டே கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி புக்காக்கில் வந்து 11, 12, 19, 20, 23, 26, 30 இது ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் முடிஞ்சுது. செகண்ட் வால்யூம் வாங்க. செகண்ட் வால்யூம் வந்து 8வது சாப்டர். 8வது சாப்டர் எடுத்துக்காட்டு 8.1, 8.2, 8.5, 8.10 இதை பார்த்தாலே போதும், எடுத்துக்காட்டில் முடிஞ்சுது. புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 6, 8, 14, 15, 16, 20, 21, 22, 24 இதை பார்த்தா போதும், புக் பேக் கவர் ஆயிரும். இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம். ஏன்னா 8th சாப்டர் வந்து சிம்பிளான சாப்டர், அதனால் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்போம். 9th சாப்டர் எடுத்துக்கோங்க. 9th சாப்டரில் எடுத்துக்காட்டு வந்து தமிழ் மீடியம் புக்கில் 38, 39, 59 தமிழ் மீடியத்துக்கு 38, 39, 59 இதில் மொத்தம் 3 எடுத்துக்காட்டு சம் இருக்கும். அந்த 3ஐயும் பார்த்துருங்க. இது வந்து 3 மார்க் கூட கேட்கலாம், பிக் கொஸ்டினில் கூட கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து 35, 36, 55 ஓகேயா? வேறு புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 16, 17 ரெண்டுமே சம்மு கிடையாது. அவர் வேலையை கொடுத்துருக்காங்க, கொடுத்து சினாரியோ கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது 2 லைன் தான் ஆன்சர் வரும். ஆனால் இதை பார்த்துக்கோங்க. இது சம்மை பொறுத்த வரைக்கும் 9, 15, 21 இதை பார்த்தா போதும், ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சுது. இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சரு நம்ம புக்கில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். இதே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதுக்கான ஆன்சரும் கொடுத்துருப்பேன், அதை நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எல்லோரும் நம்ம பயப்படுறதுக்குன்னா ஆர்கானிக்கு, அதுக்கு தான் பயப்படுவோம். அதுலேயும் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருமே உங்கள் புக்கில் 13வது சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடைசி பேஜ் எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் புக்கு வந்து 245 இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கு வந்து கடைசியில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஃபார்முலா பாக்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணாலே போதும், அவன் கேட்குற கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயரில் மேலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒடுக்கவினைக்கான ஃபார்முலாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது என்ன கொடுத்துருக்காங்க, 6 NO2 வினை புரியுது. ஓகேயா? அதுக்கு கூட என்ன ஆட் பண்ணுறோம்னா HCl இல்லாட்டி CN ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ண போகிறோம், நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன இருக்கும்னா RNH2 வரும். இதுதான் ஃபார்முலா. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, 6ங்கிறது ப்ரொப்பு மீத்து எழுதுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். CH2 பாண்ட் NO2 வினை புரியுது. எதை வச்சு? SNO HCl வச்சு
வினை புரியுது. அப்படி வினை புரிய போனோம் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னவாக இருக்குன்னா CH2 ஆறு கொடுத்துக்கோமா 6 போல் CH2 போட்டோம். அடுத்து NH2 கொடுக்காங்களா அப்போனா NH2 இதை மட்டும் போட்டாலே போதும் மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டு கடைசியில் 2 வரும் டைப் அடிக்க முடியல. ஓகே இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஒரு மார்க் வந்துடும். ஒரு சில டைமில் இதுவே டேரெக்ட் 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. அப்போனா இந்த ஒரு பேஜை பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு பேஜ் ஃபார்முலா பேஜை பார்த்தாலே போதும் மோஸ்ட்லி நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே இதுலேயே ஒரு சில டாப் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படியே போய் பாருங்கள். இதில் டாப் 50 கொஸ்டின் இருக்கும். இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் படித்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. எனக்கு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தேவை இதான் தேவை, அதனால் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகே இதை டாப் 50 அதாவது இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்டது அது போக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே போதும். சொன்னால் பார்த்தீங்களா ஆர் தொகுதி என்ன போட்டிருக்கோம்னா ஆருக்கு பதில் என்ன போட்டிருக்காங்கன்னா CH5 அதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளில். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா அது நேரம் NH2 போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். அனிலின் போட்டால் முடிஞ்சுது, இவ்வளோதான். அப்போது கம்பல்சரி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டால் எழுதிடலாம். ஓகே இதே மாதிரி கடைசி 38வது கொஸ்டின் ஒன்று இருக்கும். அதில் தான் கொஞ்சம் சுஷ்டிப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வினை படிச்சிருப்பீங்களே அந்த வினையை வேலையாக கொடுத்துருவாங்க. கொடுத்து அதில் ABC அப்படின்னா என்ன கேட்பாங்க. அதுக்கும் இங்கே மாடல் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் இருக்காட்டி நான் வந்து பழைய கொஸ்டின் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய இயரோட கொஸ்டின் வந்து கீழே கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ்லையும் என்னென்ன கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்பான் ஃபார்மில். அதாவது இது வரைக்கும் கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்களோ அது மொத்தமாக சேர்த்து வீடியோவாக கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்குமே இருக்குது. இது ஒருத்தர் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லா லெசன்லேருந்து எதெல்லாம் கம்பல்சரியில் கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒருத்தர் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 15 மினிட்லேருந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க என்ன ஐயூபாப் நேம்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதனால் நோட் பண்ணிச்சுக்கோங்க. 15 மினிட்ல வந்து வாசிச்சு வச்சுருக்கோங்க இதில் வச்சு பார்த்து. இதே இதில் தன் மதிப்பீடு எடுத்துக்காட்டு வேணா புக் பேக் வேணா எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒருத்தர் ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க, செஞ்சு பார்த்துருங்க. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் 16 மினிட்ல வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். 16 மினிட் பற்றி முடிச்சிருங்க. ஓகேயா PCC FCC இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 2 மார்க் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. போன வருஷம் கூட 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஸ்டின் தான் போன வருஷம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆறாம் மணிக்கு சொல்லி கொடுப்பாங்க ரேடியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது அதில் வந்து A கொடுத்துருவாங்க, நம்ம R கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணால் முடிஞ்சுது. ஏன்னா அதில் PCC அவங்க சொல்லிடுவாங்க, அப்போ நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. இதுக்கு 2 மார்க். ஒரு சில டைமில் 3 மார்க் கூட கேட்பாங்க. இது ஒவ்வொரு லெசனாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயரில் வந்து நம்ம 3 மார்க் கம்பல்சரியில் வந்து எதில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 7th லெசனில் கேட்டிருந்தாங்க. அதில் கொஸ்டினில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அது பண்ணனால ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. அட்டன் பண்ணால் 3 மார்க் கம்பல்சரியில். போன வருஷம் தமிழ் மீடியத்தில் கொடுத்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கல. ஏன்னா தமிழ் மீடியத்தில் ஃபெலிம்ஸிங் கொஸ்டின் கொடுத்தாங்க, அதனால் கொடுத்துட்டாங்க. என்ன மிஸ்டேக்னா நிறை உடையங்கிறதுக்கு பதிலாக நிறை உடையன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறை உரைக்கு பதிலாக நிறை உடையம் கொடுத்ததுனால கொஸ்டின் மீனிங்கே மாறிட்டு அதனால மார்க் கொடுத்துட்டாங்க. அதனால் கொஸ்டின் ஒருத்தர் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டினை கொடுக்க போனால் மிஸ்டேக் வரும், அதனால் பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் 2 பதில் ஏதாச்சும் ஒருத்தர் நடக்கும். எப்படியும் ஒவ்வொரு வட்டமும் அது மாதிரி நடக்குது. அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிட்டு கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணி வச்சுருங்க. அதுக்குன்னு அதை மட்டும் வச்சு வந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் எழுதி கடைசியில் டைம் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு வச்சுருந்துருங்க. ஏன்னா நீங்கள் 2 மார்க் 3 மார்க் லேசி மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதாதீங்க, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதி வைங்க. சென்டம் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எழுதி வச்சுருங்க. ஓகேயா இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதை புக் பேக்கில் சொல்லியிருந்தோம், புக் பேக்கில் கொஸ்டின் கொடுத்தோமா அதே கொஸ்டின் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இதை பார்த்தாலே போதும் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக செட் பண்ணுங்கள். இதில் கொடுத்த எல்லா PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.